ஹலோ மக்களே, மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. விஜயை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளும் வந்து நம்ம வீரா, பிருந்தா, கண்மணி எல்லாரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்துட்டு தான் மாறன் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ராமச்சந்திரனும் மாறன் கிட்ட என்னடா இங்க நடக்குது, என்னோட மருமகள் யாருமே இப்படி கிடையாது அப்படி சொல்லும்போது ஒரு கட்டத்துல நம்ம மாறன் எல்லாரையும் காப்பாத்துறாங்களா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். விஜயை காணலன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் பண்ண அதிகாரிகளும் வந்து நம்ம ராமச்சந்திரன் வீட்டிலே விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல நம்ம வீரா, கண்மணி எல்லாரையுமே தனித்தனியா கூப்பிட்டு விசாரணை பண்ணும்போது மாறன் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாருமே செய்றாங்க. அப்படியே வீட்டுக்குள்ள வந்த உடனே நம்ம கண்மணியும் மாறனை பார்த்து எனக்கு ஏதோ ரொம்பவே பதட்டமா இருக்கு, சீக்கிரத்துல மாமாவுக்கு எப்படி உண்மை எல்லாமே தெரிஞ்சிடும், எப்படியாவது நம்மளே இந்த உண்மையை சொல்லிடலாமா அப்படி சொல்லும்போது நம்ம மாறனும் கண்மணி கிட்ட என்ன நீ பேசிட்டு இருக்கீங்க, நீங்க மட்டும் விஜயை வந்து கடத்துனீங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிஞ்சதுன்னா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நிம்மதியாக இருக்க முடியுமா? கடத்துனது மட்டும் இல்லாமல் இப்போ விஜயை வேற காணலை, அவளை யார் வந்து கடத்தி வச்சிருப்பாங்க என்னன்னு புரியல அப்படி சொல்லும்போது நம்ம வீராவும் மாறன்கிட்ட, மாறா நீ சொல்றது எல்லாமே சரியாதான்டா இருக்கு, எப்படியாவது விஜய்க்கோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, விஜயை வந்து யார் கடத்துனாங்களோ அவங்கள எப்படியாவது மடக்கி பிடிச்சி விஜயை நம்ம காப்பாத்திடணும், விஜய்க்கு மேலே ஏதாவது சின்ன கீறல் விழுந்தா கூட நம்மளை தான் எல்லாருமே சந்தேகப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீராவும் மாறன் கிட்ட சொல்லும்போது மாறனும் நீ சொல்றது எல்லாமே சரியா தான் இருக்கு, இந்த விஷயம் எல்லாமே உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும்ல, எல்லா வேலையும் செய்துட்டு இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் வீரா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஜன்னல் வழியா சூர்யா கவனிக்கிறாங்க. உங்களுக்கு எல்லாமே இது தேவைந்தாண்டா, என்கிட்ட தான் விஜய் மாட்டிட்டு இருக்கா, ஆனா என்னைக்குமே உங்களுக்கு இதெல்லாம் தெரிய போவதில்லை, உங்க குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இதெல்லாம் செய்திருக்கேன், விஜய்க்கு ஏதாவது ஆப்பு வச்சேன்னா கண்டிப்பாக அது எல்லாமே உங்கள் குடும்பத்தை தான் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவும் ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். நம்ம மாறனும் வீரா கிட்ட வந்து எந்த காரணத்தை கொண்டோ வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியக்கூடாது, நீங்கள் ஒருக்கா கடத்துனீங்க, அதுக்கப்புறமா விஜய் உங்கள்கிட்ட எஸ்கேப் ஆகிட்டா, இப்போ விஜய் எங்கே போயிருக்கா அப்படிங்கிற எந்த விஷயமே தெரியாது, நமக்கு விஜய்க்கு எந்த சம்மந்தமும் இல்லாத மாதிரியே ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கணும்னு நம்ம மாறனும் வீரா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பிருந்தாவும் கண்மணியும் நீங்கள் என்னதான் சொன்னாலும் எங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருக்குன்னு சொல்லும்போது நம்ம மாமாவுக்கு இந்த விஷயம் தெரியவே கூடாது அப்படிங்கிறத நம்ம வீரா, கண்மணி எல்லாருமே இப்போ உறுதியா இருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம வள்ளியம்மையும் மாறங்கிட்ட வந்து மாறா அந்த விஜய் எங்க தான் போயிருப்பாடா, அந்த விஜயோட சாப்டர் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா நமக்கு மேலும் மேலும் தொந்தரவு தான் கொடுத்துட்டு இருப்பா போல, இப்ப விஜய் எங்க போனானே தெரியல, விஜய்க்கு ஏதாவது ஆபத்து வந்தாலுமே நம்மளதான் வந்து கேட்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியம்மையும் நம்ம மாறன்கிட்டே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. மாறனும் வள்ளியம்மை நீ எதுக்கு இப்ப பதட்டாயிட்டு இருக்க, நீ ஏன் டென்ஷன் ஆக்கி வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே பதட்டப்படுத்தி விடாத, கொஞ்சம் பொறுமையா இரு, அவளுக்கும் நமக்கு தான் எந்த சம்மந்தமும் இல்லை, கோர்ட்டில் இப்படி ஒன்று செய்த உடனே அவள் வந்து எங்கேயோ தலைமறைவாயிட்டா, அதை பற்றி தெரிஞ்சுக்காம எல்லாரும் நம்ம மேலே சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, அந்த அதிகாரிகள்னால கண்டுபிடிக்க முடியாதுருக்கும், அதனால தான் வீட்டில் வந்து விசாரணை பண்ணியிருப்பாங்க, எப்போவுமே விசாரணை பண்ணுறதானே இதெல்லாம், அதை நினச்சி நீங்கள் குழம்பிக்காதுங்கன்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் வீட்டில் வள்ளியம்மா, ராமச்சந்திரன் எல்லாத்தையுமே சமாதானப்படுத்துகிறாங்க. ராமச்சந்திரனும் என்னோட மருமகளை பற்றி எனக்கு தெரியாதா, அவங்க எல்லாம் எந்த தப்பு செய்திருக்க வாய்ப்பே இல்லை, அவங்களாம் ரொம்பவே நல்லவங்க, அவங்கள எதுக்கு இவங்க எல்லாம் விசாரணை பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரனும் அந்த அதிகாரிகள் மேல கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் அதிகாரிகளுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, விஜயோட டெட் பாடி கிடைக்குது, என்னடா விஜய் வந்து இப்படி இருக்கா, இவ தான் கன்ஃபார்ம் ஆயிட்டு, அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படிங்கிறத விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு அதிகாரிகளும் அதுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. விஜயோட அம்மாவும் வந்து பிரச்சனையை விடுற மாதிரி இல்லை, அந்த அதிகாரிகள்கிட்ட எல்லாத்துக்குமே காரணம் வந்து அந்த ராமச்சந்திரன் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், அவங்களெல்லாம் சும்மாவே விடாதுங்க, என் பொண்ணு இப்படி ஒரு நிலைமைக்கு ஆறதுக்கு காரணம் கண்டிப்பாக அவங்கள தான் இருக்கும், அவங்க தான் ஏற்கனவே என் பொண்ணை மிரட்டிகிட்டே இருந்தாங்க, ஆனால் கடைசியில் என் பொண்ணை இப்படிலாம் செய்திருப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, கண்டிப்பாக அவங்களுக்கு தக்க தண்டனை நீங்கள் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகள்கிட்ட விஜயோட அம்மா புலம்பி தள்ளுறாங்க. அதிகாரிகளும் விடுற மாதிரி இல்லை.
நம்ம மாறனுக்கு யாருக்குமே இந்த விஷயம் தெரியாம இருக்குது. நம்ம மாறனோட வீட்ல அதிகாரிகள் வந்த உடனே ராமச்சந்திரனும், "இப்ப எதுக்கு இங்க வந்துட்டுருக்கீங்க? அன்னைக்கு தானே எல்லாமே விசாரிச்சுட்டு போனீங்க. எங்களால தெரிஞ்சது எல்லாத்தையும் நாங்க சொல்லியாச்சு. மறுபடியும் எதுக்கு எங்க வீட்ல வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு நம்ம ராமச்சந்திரன் கேட்கும்போது, "இல்ல நாங்க ஒண்ணும் வேணும்னு தேவையில்லாமலாம் வரல. உங்க வீட்ல உள்ளவங்க யாரோ ஒருத்தங்க விஜிக்கு ஆபத்து வர மாரி ஒரு செயலை செய்திருக்காங்க. அதுக்கு விசாரணை பண்ணதுக்காண்டி தான் வந்தோம்னு" சொல்லும்போது, யாருக்கு என்ன பிரச்சனை நடந்தாலுமே அதுக்கு எங்க வீட்ல உள்ளவங்க தான் காரணமாகுமா? அவளுக்கெல்லாம் எவ்வளோ விரோதிங்க இருப்பாங்க. அவங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படி சொல்லும்போது, அதிகாரிகளும் விஜி இப்போ உயிரோட இல்ல. விஜியோட இந்த இடத்துல கிடைச்சது. அவ மேல வேற நெறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் உங்களோட மருமகளா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. விசாரணை பண்ணி பார்க்கும்போது, இந்த 3 பேர் நிற்கிறாங்கல்ல, இந்த வீரா, பிருந்தா, கண்மணி, இவங்களோட கைரேகை எல்லாமே விஜியோட பாடியில் பட்டிருக்குன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்ட நம்ம ராமச்சந்திரன், மாறன் எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நம்ம ராமச்சந்திரனோட, "என்ன சொல்கிறீங்க? என்னால் நம்பவே முடியல. என்னோட மருமகள்லாம் அப்படி செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக சொல்லும்போது, மாறனும் அமைதியாக இருக்காங்க. வள்ளியம்மே மாறன்கிட்ட வந்து, "என்ன மாறா, அவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை பேசிட்டு இருக்கீங்க. நீ எதுக்கு இவ்வளோ அமைதியாக இருக்க? நம்ம பிள்ளைங்கள்லாம் அப்படி பண்ணக்கூடிய ஆட்கள் கிடையாதுல்ல. ஒழுங்கு மரியாதையா இந்த மாதிரிலாம் சொல்லாதுங்கன்னு" அந்த அதிகாரிகளை மிரட்ட ஆரம்பிக்கும்போது, அதிகாரிகளும், "என்ன பேசுறீங்க? பண்றதையும் பண்ணிட்டு இவங்க அமைதியா நின்றுட்டு இருப்பாங்களா? நாங்க சும்மா போகணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வள்ளியம்மையும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம ராமச்சந்திரனும், "என்னம்மா, கோர்ட்ல சொன்னது எல்லாமே மறந்துட்டீங்களா? அந்த விஜயை நாங்க பார்க்கவே இல்லை. கோர்ட்ல விஜி தான் காரணம்னு சொல்லிட்டு அவளே தலைமறைவாயிட்டா. ஆனா அவளை யாராவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு எப்படி நாங்க எங்க மருமகள் இப்படி ஆக முடியும்?" அப்படி சொல்லும்போது, அதிகாரியும், "என்ன புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அதான் நான் தெளிவா சொல்றேன்ல, உங்க மருமகளோட கைரேகையெல்லாம் அங்க இருக்குன்னு" சொல்லிட்டு அதிகாரிகளும் நம்ம வீரா, பிருந்தா எல்லாரையுமே கூட்டிட்டு போகும்போது, மாறனும் தடுத்து நிறுத்துறாங்க. "என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்கள விடுங்க. அவங்க மேல எந்த தப்புமே இல்லை. தேவையில்லாம அவங்க இப்படிலாம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. விஜய் அவங்க எதுவுமே பண்ணலன்னு" சொன்னாலுமே அதிகாரிகளும், "எதுனாலும் நீங்க கோர்ட்ஸ்ல வந்து பேசிக்கோங்க. விஜயோட அம்மா வேற ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாம போலீஸ் எல்லாம் ஒரு இடத்துல தேடுவாங்களாம். இவங்களோட காரியத்தை பார்த்த மாதிரி அந்த விஜயை தானே தண்டனை கொடுப்பாங்களாம். இதெல்லாம் கொஞ்சம் நியாயமாவா இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகளும் நம்ம வீராவை விடுற மாதிரி இல்லை. அதே சமயத்துல சூர்யாவுக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்கு. நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துச்சு. எத்தனை வருஷமாட்டி இதுக்காண்டி நான் காத்திருந்தேன். உங்களை எல்லாம் சும்மாவே விட போறதில்ல. இனிதான் என்னோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. இனி இவங்களை வந்து யாருனாலுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த அதிகாரிகளும் மாறன் ராமச்சந்திரன் கிட்ட, "உங்க மருமகள் யாருமே தப்பிக்கவே முடியாது. இனி கொஞ்ச காலத்துக்கு இவங்க லாக்அப்ல தான் இருக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகளும் நம்ம வீரா எல்லாருமே இழுத்துட்டு போறாங்கன்னு சொல்லலாம். மாறனும் ராமச்சந்திரனும் என்னதான் தடுத்து நிறுத்தினாலும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. ராமச்சந்திரனோட மாறன் கிட்ட வந்து, "என்ன மாறா இங்க நடக்குது? எதுவா இருந்தாலும் என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. எதுக்காக இவங்க தேவையில்லாம நம்ம வீட்டு பொண்ணுங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. உனக்கு இதை பத்தி ஏதாவது தெரியுதா? என்கிட்ட தயங்காம சொல்லிடு" அப்படின்னு நம்ம மாறன் கிட்ட சொல்லும்போது, மாறன் அமைதியாவே நின்றுட்டு இருக்காங்க. அதை கவனிச்ச ராமச்சந்திரனும், "என்ன மாறா, எனக்கு தெரியாம ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கா?" அப்படி சொல்லும்போது, மாறனும் ஒரு கட்டத்துல ராமச்சந்திரன் கிட்ட தயக்கத்தோட சொல்றாங்க. ஆனா நம்ம வள்ளியம்மையும், "என்ன நடந்தாலுமே வீரா, கண்மணி எல்லாருமே பாதுகாக்கணும். கண்மணி வேற கன்சீவா இருக்கா. எப்படியாவது அவளை நல்லபடியா கூட்டிட்டு வரணும்னு" சொல்லிட்டு நம்ம மாறன் கிட்ட சொல்றாங்க. மாறனும் செம அதிரடியா வீராவை காப்பாத்திடுவாங்கன்னே சொல்லலாம்.